வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் இது 9:05 எடுக்கேக்க இந்த வீடியோ இரவு கெஸ்மனில் இருக்கிற இடத்துல நான் ஒரு அருள் பிரதருடைய சேர்ச்சுக்கு போயிருக்கிற போது இந்த வீடியோவை வன்னி மலத்துடைய யூடியூப்புக்காக எடுத்திருந்தேன். பாருங்கோ, அது இன்றைக்கு உங்களுக்கு வன்னி மலத்துடைய யூடியூப்பில் வரும். இந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதியாக இருக்கிறது. இங்கு பார்த்தாலும் பலருடைய அலிமித்தோசியம் கடை, அலிமித்தோசியம் என்றால் பலசரக்கு கடைகள் அப்படி வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்கள் முழுக்களும் வேறு நாட்டவர்களால் சூழ்ந்திருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் அங்கு பெருகி வாழ்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் அண்ணாக்களை பார்த்து கதைக்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினத்தில் கடைகளை போய் சென்று கடைகளை பற்றி கேட்டு விசாரித்துட்டு அந்த இடத்தில் இருந்து நான் மீண்டும் என்னுடைய இடத்துக்கு திரும்பிட்டேன். அழகாக இருந்தது. கிறிஸ்மஸுக்காக அழகாக அந்த இடத்தை செய்திருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கும் கூட மகிழ்ச்சியாக இருந்தது. பரிஸ் மிக கிறிஸ்மஸ் காலத்தில் மிக அழகாக இருக்கிறது. எங்களோட ஊர்கள் மிக அமைதியாக இருக்கும். ஆனால் பரிஸ் எப்பளவுமே களைகட்டி கொண்டிருக்கும். அது பரிசை பொறுத்தவரை நான் சொல்லுகிறது ஒன்றுதான், செல்வம் கொளிக்கிற பூமி. எங்கு பார்த்தாலும் எல்லா நாட்டவர்களும் எங்களுடைய தமிழ் ரெஸ்டாரண்ட்டுகள், அதே போல் தமிழ் கடைகள், அதே போல் உடுப்பு கடைகள், அதே போல் நகைக்கடைகள், அதே போல் மணிக்கிராமங்கள், இப்படி பலதரப்பட்ட விதமான தொழிற்ஸ்தாபனங்களை எங்களுடைய தமிழர்கள் அந்த இடங்களில் நிறுவி மிக அழகாக கடைகளை வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கும் கூட மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கடைகள் எல்லாம் இப்படி எங்களுடைய தமிழ் மக்கள் வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய மக்கள் அங்கிருந்து வரும் பொழுது சிறியொரு பேக்கோடு தான் இந்த நாட்டுக்கு வருகிறார்கள். இவ்வளவத்தை தேடி உழைத்து இன்றைக்கு இவ்வளவத்தை தேடி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் வரும் பொழுதும் கூட அந்த நேரத்திலும் கூட 2 வேறு நாட்டவர்கள் என்னோடு 2 வார்த்தை முரண்பட்டார்கள். நான் எதுக்கும் பயப்படுவது கிடையாது. காரணம் என்னென்று கேட்டால், எனக்கு சரியான சட்டப்படி சட்ட ஆதாரத்தோடு தான் நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு பயம் கிடையாது. என்னில் ஏதாவது ஒரு பிரச்சனை விட்டால் கூட நான் 2 போன் வைத்திருப்பேன். உடனே அடுத்த போனில் நான் அடுத்த இடத்துக்கு என்ன பிரச்சனை என்றாலும் எடுத்து சொல்லிவிட்டு நான் கடந்து போய்க்கொண்டே இருப்பேன். காரணம் என்னென்று கேட்டால், பிரச்சனைகளை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அதற்காக எனக்கு எந்த தமிழாக்களும் என்னோட பிரச்சனைக்கு வருவதும் கிடையாது. வேறு நாட்டவர்களோடு போகும் பொழுது அவர்கள் களவுகளுக்கு, அந்த வழிப்பறிகளுக்காக நடக்கிற சில விடயங்களை நான் இந்த வன்னி மலத்துளி யூடியூப்பில் வைக்கிறேன். நீங்களும் பரிசில் இரவு வேளைகளில் நடமாடும் பொழுது கவனம். இரவு நேரங்களில் அந்த இடங்களில் இருக்கிறவர்கள் அற்கோல் பாவித்து விட்டு வழிப்பறிகள் அப்படி இப்படியெல்லாம் நடக்கும். இந்த இடத்தில் நான் வரும்பொழுது மிகவும் அத்தோசியமாகத்தான் வந்தேன். அத்தோசியம் என்றால் மிக கவனமாகத்தான் வந்தேன். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் அது பழக்கப்பட்டு போய்விட்டது. எனக்கு அந்த இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் என்று இல்லாமல் என்னுடைய வேலையை முடித்து கொண்டு தான் நான் நேற்று போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்தில் போய்ல விடிய காலையிலேயே 5 மணிக்கு எழும்பி வேலை இடத்துக்கு போய் இந்த பின்னேரம் தான் நான் இந்த இடத்தை போய் எடுக்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னென்னா, என்னுடைய விடயங்களையும் இதில் சேர்த்து நான் உள்ளடக்கி வைத்திருக்கிறேன். இந்த இடத்தை நீங்கள் வரும் பொழுது போகும் பொழுது கவனமாயிருங்கள், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுதும் எனக்கு டைம் இருக்கும் பொழுது வன்னி மலத்துளிய யூடியூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் நான் உங்களுக்கு பதிவேற்றி கொண்டே இருப்பேன். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரான்சில் இப்படியான இடங்களும் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். இது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் என்று சொல்லி நான் இந்த பதிவுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துவிட்டு பெல் பட்டினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வன்னி மலத்துளிய யூடியூப்புக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதே போல் உங்களோட ஆதரவு இருந்தால் மாத்திரம்தான் நான் வன்னி மலத்துளிய யூடியூப்பை மேலும் மேலும் கொண்டு செல்ல முடியும். அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் சொல்லுவேன், பெல் பட்டனை அமர்த்தி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி. மழையும் பெய்து கொண்டிருந்தது, குளிரும் அடித்து கொண்டிருந்தது. அதுகளுக்கு வீடியோ எடுப்பதுன்றது எவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த இடத்தில் நான் எடுக்கும் பொழுது மிகவும் ஞானமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தான் எடுத்துக்கொண்டிருந்தேன். காரணம் என்னென்று கேட்டால், வழிப்பறியர்கள் வரும் பொழுது எதையாவது பறிக்கலாம், எதையாவது செய்யலாம் என்று. ஆனால் எப்பொழுதும் நமக்கு நம்முடைய அம்மா சொல்வது போல் துணிவே துணியையா, அந்த துணிவோடு தான் நாங்கள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தான் இருக்கும். நீங்கள் அழகாக பாருங்கள், அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதே போல் நானும் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் இன்றைக்கு கிருபை செய்திருந்தார். இன்றைக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் மாதம். இன்னும் 2 நாட்களில் கிறிஸ்மஸ் வருகிறது. வன்னி மலத்துளிய யூடியூபில் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, இன்னும் சில இடங்களில் கொஞ்சம் பதிவுகள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய உடல் நலங்கள்,
உங்களுடைய குடும்ப ஆரோக்கியங்கள், உங்களுடைய வேலையிடங்கள் எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை எல்லாம் எப்பொழுது கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். நானும் கூட ஒவ்வொரு விடயங்களையும்